நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் எனக்கு யாருடைய பயோகிராஃபின்ட்டு தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, சரிகமப்பா ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டான இனியாவை பற்றி எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்கள பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சரிகமப்பா சீனியர் சீசன் 5 வந்து இப்போ சூப்பராகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சீசனில் வந்து பாடுற ஒவ்வொருத்தருமே செம்மையாக பாடிட்டு வராங்கன்னே சொல்லலாம். ஸ்டார்டிங்கே இப்படி பாடுறாங்க, இன்னும் போக போக எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியிலே இன்னும் அதிகரிச்சிட்ருக்கு. ஸோ இந்த நிலையில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் நடிகை தேவயானி அவர்களுடைய மகளான இனியா அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. குறிப்பாக ஜட்ஜஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிளைண்ட் ஃபோலை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்ன இந்த மேடமுடைய பொண்ணா அப்படின்ட்டு ஷாக் ஆகிட்டாங்க. இதில் விபி சார் நம்ம எல்லாருடைய மனசில் இருக்கிற கேள்வியை தான் கேட்டிருப்பார். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, மேம் நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா எந்த மியூசிக் டைரக்டர் கிட்ட வேணாலும் வாய்ப்பு கேட்டிருக்கலாம், ஆனால் நீங்கள் இந்த ஸ்டேஜையை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன, இந்த போலலாம் கேட்டிருப்பாரு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இந்த ஸ்டேஜ் யாருக்கும் ரொம்ப ஈஸியாக கிடைக்காது, இது ரொம்பவே ஸ்பெஷலான ஸ்டேஜ். அதே மாதிரி தான் என் பொண்ணுக்கும் இந்த ஸ்டேஜ். அவளுடைய ஹார்ட் ஒர்க், அவளே முயற்சி பண்ணி வரணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், ஒரு தாயாக நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப பெருமையாக பேசியிருப்பாங்க. ஸோ இனியா இந்த ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே வந்து செம்மையாக என்ன பாடல் பாடியிருப்பாங்கன்னா, மயில் போல பொண்ணு ஒன்று, இந்த பாடலை ரொம்ப அழகாகவே பாடியிருப்பாங்க. இந்த பாடல் தேவயானி அவர்களுடைய படமான பாரதி இந்த படத்தில் தான் வந்து இடம் பிடிச்சிருக்கோம். கண்டிப்பாக இந்த பாடல் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த பாடலை இவங்க பாடும்போது அப்படியே பவதாரணி அவர்களுடைய குரல் தான் நம்ம எல்லாருக்கும் கேட்டது. இதை பார்த்துட்டு நிறைய பேர் சொன்ன ஒரே கமெண்ட்ஸ் என்னென்னா, பேசும்போது தேவயானி அவர்களுடைய வாய்ஸும் பாடும்போது பவதாரணி அவர்களுடைய வாய்ஸும் வருது, இது ஒரு தெய்வ குழந்தை, இது போலலாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சுது. உண்மையாலேயே இவங்களுடைய இந்த வளர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப கிராஜுவலாக தான் நடந்திருக்கு, டக்குன்னெலாம் ஒன்றும் நடக்கலை. ஏன்னா இவங்களுடைய நிறைய இன்டர்வியூஸில் சின்ன சின்னதாக அங்கங்கே இவங்க பாடல்கள்லாம் பாடி காட்டினாங்க. ஆனால் இவங்க முறைப்படி கற்றுக்கிட்டு வந்து தான் பாடணும் அப்படின்ட்டு பெரிய ஜாமாவான்கிட்ட தான் இவங்க வந்து சங்கீதமே கற்றுக்கிட்டாங்களாம். அது வேறு யாருமே இல்லைங்க, ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய கிளாஸில் தான் இவங்க ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டாகவும் இருந்திருக்காங்க. அவர்கிட்ட தான் இவங்க மியூசிக்கும் கற்றுக்கிட்டாங்களாம், ஜூடோலாம் கற்றுருக்காங்க. அண்ட் இவங்க கராத்தேவும் பண்ணுவாங்களாம். ரொம்ப ரொம்ப ஒரு பொறுப்பான பொண்ணுன்னே சொல்லலாம். இவங்க எம்ஓபி வைஷ்ணவா காலேஜ் ஃபார் உமனில் விஸ்காம் செகண்ட் இயர் படிக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு 19 வயசு ஆகுது. இவங்க அவங்களுடைய வீட்டுக்கு பார்த்திங்கன்னா மூத்த மகளாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப செல்ல மகள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு ஒரு சிஸ்டரும் இருக்காங்க, அவங்களுடைய நேம் பிரியங்கா. இவங்களுக்கு ஒரு சிங்கராக மட்டும் இல்லாமல் ஆக்ட்ரஸ் ஆகணுன்ற ஒரு ஆசையும் இருக்குது. இவங்கள சகலகலா வள்ளினே அவங்களுடைய வீட்டில் கூப்பிடுவாங்க. ஏன்னா குக்கிங்காக இருக்கட்டும், வீட்டை பார்த்துக்கிற விதமாக இருக்கட்டும், அண்ட் சிஸ்டர் கேர் பண்ணுற விதமாக இருக்கட்டும், சண்டை போடுற விதமாக இருக்கட்டும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ரொம்பவே வந்து பொறுப்புனா அவங்க அப்பா கிட்டே எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாங்களாம். அதில் குறிப்பாக டீனேஜில் இவங்களுக்கு இன்செக்யூரிட்டியை பற்றி அவங்க அப்பா கிட்டேயும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க அப்பா வந்து சொல்லும் போது, நீ எப்போவுமே உன்னுடைய அப்பியரன்ஸ் பார்க்காத, உன்னுடைய திறமையை வளர்த்துக்கோ, கான்ஃபிடென்ட் வளர்த்துக்கோ, கண்டிப்பாக வந்து நீ அடுத்த லெவலுக்கு போவ, மற்றவங்க முன்னாடி ரொம்ப போல்டாக இருக்கணும், இது போலலாம் வந்து அவங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்காராம். இவங்களை அப்படியே பார்க்குறதுக்கு அவங்களுடைய அப்பா ராஜ்குமார் அவர்கள் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் இவங்களை பார்க்குறதுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா ஸ்மைல் தேவயானி மாதிரி இருக்கும், வாய்ஸும் தேவயானி மாதிரி இருக்கும். அப்படியே லுக் வைஸ், அவங்களுடைய கேரக்டர் வைஸ் எல்லாமே அவங்களுடைய அப்பா ராஜ்குமார் அவர்கள் மாதிரி தான் இருக்குமா. அண்ட் இவங்க பிறந்ததே பார்த்திங்கன்னா கடவுள் கொடுத்த வரம் அப்படின்னு தான் சொல்கிறாரு ராஜ்குமார் அவர்கள். இவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, நான் குழந்தைங்களே வேணான்னு நினச்சேன், ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா அம்மாவை சுத்தமாக பிடிக்காது. அதுக்கு காரணம் இவ்வளோ பெரிய போராட்டத்தை எப்படி தன்னுடைய குழந்தை தாங்கும், இந்த மாதிரி உலகத்தில் எப்படி நம்மளுடைய குழந்தை வாழும் அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் கூட நினைக்காம என்னை பெற்றுக்கிட்டாங்க. அதனால எனக்கு எங்கள் அப்பா அம்மாவை சுத்தமாக பிடிக்காது. அதே மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை இந்த சமுதாயத்தில் படுற கஷ்டங்களை என்னால் பார்க்க முடியாது. அதனால நான் குழந்தை வேணான்ட்டேன். தேவயானி தான் வந்து இல்லை நம்ம வந்து குழந்தை பெற்றுக்கணும் இப்படிலாம் அவங்க தான் அடம் பிடிச்சாங்க. கோயில் குளமாக சுற்றினாங்க. குறிப்பாக ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு அடிக்கடி அவங்க போனாங்க. அதனால் என்னவோ 48 நாளைக்கு முன்னாடியே வைகுண்ட ஏகாதசி டைமில் என்னுடைய மகள் பிறந்தா அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இவங்க 7th மந்த்லேயே பிறந்திருக்காங்க. அதனால தான் என்னவோ என்னுடைய மகள் ரொம்பவே புத்திசாலி, யதார்த்தமாக, ரொம்பவே சிம்பிளிசிட்டியாக, என்ன மாதிரியே ஜோக்ஸ் எல்லாத்தையுமே பண்ணுவாள்.
அப்படியே என்னுடைய பொண்ணு என்ன மாதிரின்ட்டு ரொம்பவே கர்வமாகவும் ரொம்ப பெருமையாகவும் பேசியிருப்பார். ஸோ இவங்களை பார்க்கும் போதும் சரி, இவங்களுடைய ஹம்பிள்னஸையும் பார்க்கும் போதும் ரொம்பவே எந்த அளவுக்கு அழகாக வளர்த்துருக்காங்க பிள்ளைகளை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாக்குள்ளே வந்தாலே அந்த ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அவங்க பண்ணுற ரீல்ஸாக இருக்கட்டும், சில பேர் அவங்களுடைய லைஃபே போகிற அளவுக்குலாம் போயிட்டுருக்காங்க. ஆனால் செலிப்ரிட்டி கிட்ஸாக இருந்துக்கிட்டு ரொம்பவே தன்மையாக வளர்த்துருக்காங்க. அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், பேசுகிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப டீசெண்டாக இருக்குன்ட்டு நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் இனியா அவர்களுக்கு வந்துட்டுருக்கு. இனியாவும் இந்த சரிகமபா மேடையில் அவங்க அம்மாவை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருப்பாங்க. என்னுடைய அம்மா எனக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்ன தான் அவங்க ஒரு ஆக்ட்ரஸாக இருந்தாலும் வீட்டில் அவங்க நார்மலான ஒரு அம்மா தான். எனக்கு எல்லாமே அவங்க தான் செஞ்சாங்க. ஸோ அவங்களுக்கு நான் ஏதாவது பெருமைப்படுத்தணும்னு நினச்சேன். அதை தான் நான் இப்போ பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த போட்டியில் நானும் ஒரு பங்காக இருக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தேன். இப்போ கண்டிப்பாக அவங்கள இன்னும் நான் பெருமைப்படுத்துவேன்ட்டு ப்ராமிஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய ஸ்டூடெண்ட்னால் சும்மாவா? ஸோ அடுத்தடுத்து இவங்க அவங்களுடைய கெரியரை நோக்கி போயிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். இவங்களுக்கு அவங்க அம்மாவுடைய நடிப்பில் வெளியான படம் எது ரொம்ப பிடிக்கும்னா, நீ வருவாயென, காதல் கோட்டை, சூரிய வம்சம், இந்த 3 படமும் ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். இதில் ரொம்ப குறிப்பாக அவங்க அப்பாவுடைய டைரக்ஷனில் நீ வருவாயென படம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். இவங்களுடைய சிஸ்டர் பிரியங்காவுக்கு பார்த்திங்கன்னா ஆக்ட்ரஸ் ஆகணும், அதுவும் ஷாருக் கான் அவர்கள் கூட பேர் பண்ணணும்னு ஆசையாங்க. ரீல் பேராக காதல் கோட்டையில் அஜித் அவர்கள் கூட தேவயானி பேர் ரொம்ப நல்லா இருக்குமாம். அந்த பேர் இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமாம். சொல்லப்போனால் இவங்களுடைய பெஸ்ட்டு பிளேஸ் எதுனா அந்தியூரில் இருக்க கிராமத்து பண்ணை வீடு தான் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. வெக்கேஷன் டைமில் அங்கே தான் போயிருக்காங்க. இவங்க அம்மா ஷூட்டிங் போகிற சமயத்தில் தான் இவங்க வீட்டை பார்த்துப்பாங்க, குக் பண்ணுவாங்களாம். இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் யாருன்னா அது விஜய் சார் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்குமாங்க. ஸோ தேவயானி அவர்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்ப ஒரு தெய்வ குழந்தையாகவே இவங்க அவங்களுடைய வீட்டில் பிறந்தது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய வாய்ஸ் மூலயமா சரிகமபா மூலயமா எல்லா ஆடியன்ஸ் மனசுலையும் இவங்க இடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இவங்க அம்மா செல்லம் அப்பா செல்லமாக இருந்தாலும் எந்தெந்த விஷயத்தில் கண்டிப்போடு இருக்கணுமோ அந்தந்த விஷயத்தில் கண்டிப்பாக தான் இருக்காங்களாம். அவங்க அம்மா கூட சேர்ந்து நிறைய ஈவெண்ட்ஸ்க்கெலாம் இவங்க போயிருக்காங்க. அங்கே போகும்போதே இவங்களுடைய ஒரு விஷயத்த எல்லாருமே நிறைய பேர் வீடியோவில் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பின்னாடி தான் இவங்க எப்போவுமே கை கட்டுவாங்க. அது எந்த இடத்துக்கு போயிருந்தாலும் பின்னாடி கை கட்டிகிட்டே தான் போவாங்க. ஸோ இந்த ஒரு டேலண்ட்டை கண்டிப்பாக மக்கள் எல்லாருமே பார்த்து பாராட்டிட்டு வராங்க. அந்த வகையில் நாமளும் நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து யாருடைய பயோகிராஃபி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.